ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா கட்லெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சோயா வந்து ஹீட் வாட்டரில் வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பிசைஞ்சிட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அதில் உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த சோயாவே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் அதே மாதிரி ஒரு குட்டி டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் அதே மாதிரி, உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே நிறைய சோயா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சீஸ் பால்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 நான் ஒரு நாளத்தில் வந்து ரவுண்டாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து சீஸ் வந்து குட்டியாக கட் பண்ணி அதை வந்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்ட்டு கோதுமை மாவில் டிப் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு அதை கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு ஃபுல்லாக சுற்றி விட்டு அதை எடுத்து கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். பார்த்தா அது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிடுச்சுங்க. அதனால இது ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சோயா கட்லெட்டுக்கே திரும்பவும் வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் நான் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணதுனால இது பிரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. சீஸ் ஃபுல்லாகவே பிரிஞ்சு மெல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மைதா மாவில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக ஆட் பண்ணிட்ட மாதிரி தோணுச்சு. நீங்கள் கொஞ்சம் மீடியமாகவே ஆட் பண்ணி பாருங்கள். நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you.